सदयधवलः समविठ्ठलं चिन्तयामि। श्रीपाण्डुरङ्गमहिषीं दुरितापहन्त्रीं सर्वार्थदां सुखमयीं सुमनोभिरामां सौभाग्यदां नतजनोद्धरणाय दक्षां श्रीरुक्मिणीं स्वजन कल्पलतां नमामि। विदर्भर्वनन्दिनीं कठिनविष्टरोपस्थितां मुकुन्ददीतां शुभां कनकभूषणालङ्कृतां स्वभक्तजलधारिणीं कलिमलौघविध्वंसिनीं अनन्तवरदायिनीं अविरतं भजे रुक्मिणीं। सिञ्चन्नूपुरशोभिपादकमलां मन्दस्थितोज्जन्मुखीं कञ्जाक्षीं कुजभारभीरुविलसन्बध्यां वणत्कङ्कणां संवाद्यैः परिसेवितां सुवसनां जाम्बूणदालङ्कृताम् अम्बां तां प्रणतोऽस्मि कृष्णरमणीं लम्बालकां रुक्मिणीं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम्। उद्धर्बलं विशोधयेयं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं जानो मत्स्मरणात् भवेत्। संदेशத்தை எடுத்து வச்சுக்கணும், எல்லாத்தையும் சொல்லணும். க்ஷேமம் சதைவ குரு தெய்வ சிகாமணே த்வாம் யாச்சே த்வதங்கிரிகமலே பிரணதீஹி விதாய. ருக்மிணி சந்தேசங்கிற ஒரு பாகத்தை நாராயண தீர்த்தர் ஒரு கத்தியமாகவும் 2 கீர்த்தனங்களாகவும் பண்ணார். அதுல கதைய ஸ்லோகத்துல சொல்லிவிட்டு தரங்கத்தை பிரார்த்தனையா பண்ணார். ஒரு பிரசித்தமான தரங்கம் க்ஷேமம் குரு கோபாலாங்கிற தரங்கம். இந்த தரங்கம் கல்யாண தரங்கத்தில் வச்சிருக்க நாராயண தீர்த்தம். ஸ்லோகத்துல கதை, தரங்கம் காமம். க்ஷேமம் சதைவ குரு தெய்வ சிகாமணி. பிரபோ தேவாதிதேவா, உன்னுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சிண்டு விடாமல் கெஞ்சற. ஒன்னை தவிர இன்னொருத்தர பக்தாவா வைக்க மாட்டேன். உன் சரண பிரணதீர் விதாய. உங்ககிட்ட என்ன பிரார்த்தனை? ரிக்வெஸ்ட் சும்மா வாயால இல்லை. த்வதங்கிரிகமலே प्रणतीहि विधाय त्वां याचे. उन्नुடைய திருவடி தாமரைய நமஸ்கரிச்சு சரணாகதி பண்ணி
உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். நான் எம்கிருணே இன்னொருத்தர மதிக்க மாட்டேன். நீயே எனக்கு பர்த்தாவா வரணும். இதெல்லாம் தரங்க ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு, தரங்க எப்படின்னா, தரங்க நாம எல்லாரும் யார் பாடுறாலோ அவளுக்கு சொல்றோம். எனக்கு என்ன ஆசை தெரியுமோ, அந்த தாமரையை எப்படி வண்டு முச்சுண்டே இருக்கோ அதுபோல, தாமரையில வண்டு எப்படி மொச்சுண்டு சுத்தின்னு இருக்கோ அதுபோல உன்னுடைய திருவடி தாமரையில நான் வண்டு போல எப்போதும் இருக்கணும். காமம் தவ பாத கமல பிரமரி பவது, அதுபோல இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, இது யார் யாரெல்லாம் பிரார்த்திக்கிறாளோ அவள் கேமம் குரு கோபாலா, எப்போதும் எனக்கு க்ஷேமத்தை குரு ஹே கோபாலா. இது லெட்டர்ல உள்ள தரங்க. சுகாச்சாரியா 7 ஸ்லோகம். சித்வா குணான் புவன சுந்தர சின்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி கரதோம் கதாபம் ரூபம் த்ரிஜாம் த்ரிசிவதாம் அகிலாத்தலாபம் त्वय्यच्युता विजति चित्तमभद्रवं मे कात्वा मुकुन्दमहती कुलशीलरूप विद्यावयोद्रविणधामभिरात्मतुल्यं धीरापतिं कुलवती न वृणीतकन्या काले नृसिंहनरलोकमनोभिरामं तन्मे भवान् खलु वृतः पतिरङ्गजायाम् आत्मार्पितश्च भवतोऽत्र विभो विधेहि मा वीरभागमभिमर्शतु चैद्यारात् गोमायुवन् मृगपतेः बलिमम्बुजाक्षा पूर्तेष्टदत्तनियमं व्रतदेव विप्र गुरुवर्चनादिविरलं भगवान् परेशः आराधितो यदि गदाग्रजयत्यपाणिं गृह्णातु मेन दमघोषसुतादयोन्ये स्वभाविनित्यमजितोद्वगने विदर्भान् गुप्तस्य मेत्यभृतनापतिभिः परीदः निर्मथ्य चैत्यमगधेन्द्रबलं प्रसख्या मां राक्षसेन विधिनोद्वगवीर्यशुक्का अन्तःपुरान्तरचरीमणिगत्य बन्धून् त्वामुद्वगे कथमिति प्रवदाम्युपायं पूर्वेद्युरस्ति महति कुलदेवी यात्रा यस्यां बहिर्नववधूः गिरिजामुपेयात् यस्याङ्घ्रिपङ्कजरजस्नपनं महान्तः वाञ्छन्त्युमापतिरिवात्मतमो वहत्यै यह्यम्बुजाक्षणलभेय भवत्प्रसादं जह्यामसून् व्रतगिरिशानि शतजन्मभिः स्यात्. 7 ஸ்லோகங்கள் ருக்மிணி தேவி அந்த பிராமணோத்தமத்தை கொடுக்கிறார். அதுல முதல் ஸ்லோகம் புவன சுந்தரா. இன்னும் கண்ணால பார்க்கல கிருஷ்ணன், காதால பல பேருக்கு கேட்டாலும் ஒத்தரே கேட்டா வேணா அவநம்பிக்கை வரும். ஒத்தர் 2 பேர் இல்ல, நூற்றுக்கணக்கான பேர் அவளுடைய ஆத்துக்கு வரா. வந்து மாத்தி 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 கிருஷ்ணனை சொல்றா. அதனால பகுவச்சனம். ஒருத்தர் சொன்னார்னா வேணா மிஸ்டேக் இருக்கு. ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தருக்கு தெரியாது. இன்னைக்கு வந்தவா நாளைக்கு வரப்போறது இல்லை.
இது மாதிரி நூற்றுக்கணக்கானவே எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா சாக்ஷான் மன்மத மன்மத கோடி மன்மதாகிருதியா பகவான் இருக்கார். இதை நிறைய கேட்டதுனால இப்ப கிருஷ்ணான்னு ஆரம்பிச்சு எழுதாமல் புவன சுந்தரா, உலகத்திலேயே நீதான் பேரழகன். அது மாத்திரமல்ல, இந்த ஜகத்தே அழகா இருக்கிறதுக்கு காரணம் வாசனா வாசுதேவஸ்ய. பகவான் அந்தர்யாமியா உள்ள இருக்கிறதுனாலதான் அழகா இருக்கு. இந்த சரீரத்தை விட்டு கொஞ்சம் பகவான் நகர்ந்துட்டான்னா இந்த அழகெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது, வேற ஒரு கலை வந்துடும். அதனால ஜகத்தே சுந்தரமா இருக்கிறதுக்கு காரணம் புவன சுந்தரா, நீ அந்தர்யாமியா இருக்கிறதுனால. நான் இன்னும் உன்னை கண்ணால பார்த்ததில்லை, ஆனா காதால நிறைய உன்னை கேட்டிருக்கேன், பல பேருக்கு கேட்டிருக்கேன். ஸ்ருண்வதாந்தே ஸ்ருத்வா குணானி, காதால கேட்டு 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 அது என்ன ஆச்சுன்னா நிர்விஷ்ய கர்ண விவரைகி, இந்த காது ஓட்ட துவார், இது வழியா அந்த உன்னுடைய குணங்கள் உட்புகந்து ஹரதோங்க தாபம், என் ஹிருதயத்தில் உள்ள தாபங்கள் எல்லாம் போக்கி ஸ்ருத்வா குணானே. ருக்மிணி தேவி பகவான் வேணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் குருஸ்தானம். 5000 வருஷம் முன்னாடியே ருக்மிணி தேவி நமக்கு ஹிதமா சொல்லியிருக்கார். என்ன சொன்னா, நிறைய கதை கேள்வி, நிறைய பகவத்குணத்தை கேட்கறது தான் கிருஷ்ணன் அடையறதுக்கு வழி. உனக்கு பகவான் வேணும், கிருஷ்ணன் வேணும்னா முதல் வழி என்னன்னா, சாதனைகள்லாம் வேற சாதனை கிடையாது. கடயோகம் பண்ணி, அட்டாங்க யோகம் பண்ணி, சந்தியாசம் வாங்கிக்கோ, பிரம்ம விசாரம் பண்ணி, அதெல்லாம் கிடையாது வழி. ஒரே வழி ஸ்ருத்வா குணானே. ருக்மிணி தான் குரு. என்ன சொன்னான்னா, முதல்ல உனக்கு ஆசை வரணும். தனக்கு எப்படி வந்ததோ அதை அவன் காண்பிக்கிறான் அந்த வழிய. எனக்கு உனக்கு லெட்டர் எழுதணுங்கிற அளவுக்கு உன்கிட்ட ஆசை வந்ததுக்கு காரணம் ஸ்ருத்வா குணானே. நிறைய கதை கேட்டு உன்னுடைய குணங்களை சிரவணம் பண்ணி 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 அது காது வழியா உள்ள புகுந்து என் ஹிருதயத்தில் வெளியில சொல்ல முடியாமல் உள்ள அத்தனை தாபங்களையும் அந்த பகவத் குணம் போக்கி கர்ண விவரைகி ஹரதோங்க தாபம். அங்கதாபம் ஹரதா, அது உள்ளுக்குள்ள புகுந்து தாபத்தெல்லாம் நிவர்த்தி பண்றது. இது குணம். ரூபம் திருஷாம் திருஷிமதாம், இன்னும் அந்த லாபம் எனக்கு கிடைக்கல, இனிமேதான் கிடைக்கணும். உன்னை கண்ணால ஒரு தடவை பார்த்தா போதும். இவ எல்லாரும் என்கிட்ட வர்ணிச்சத்தை வச்சுட்டு சொல்றேன், அதுதான் அகிலார்த்த லாபம். மனுஷ ஜென்மாவை அடைஞ்சதுக்கு பரமபுருஷார்த்தம் உன்னை கண்ணால பார்க்கணும். துவய்யச்சுதா விசதி சித்தம். அச்சுதா, நான் அறியாமலே என்னுடைய மனசு உங்ககிட்ட வந்துடுது. சித்தம் எப்பேற்பட்ட சித்தம் தெரியுமோ, அபத்ரபம், வெற்றத்தை விட்டு. என்னடா நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு லெட்டர் எழுதணுமே, எழுதணும்னு நினைக்கிறமே, லெட்டர் எழுதக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணணும். ஆனா எனக்கு அப்படி எல்லாம் தோணாமல் வெற்றத்தை விட்டு லெட்டர் எழுதிட்டேன். சித்தம் அபத்ரபமே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, என்ன ஆசை இல்லை, உன்னோட ரூபம், உன்னோட குணம்.
பண்ணினது கூட நீதான், உன் கதை தான் என்னை இப்படி வெக்கத்தை விட முடியுமா பண்ணிடு. நான் உன்னை வலிச்சேனே, இது சரியானு நீ கேட்கக்கூடாது. என்னடா கல்யாணம் ஆக வேண்டிய ஒரு பொண்ணு இது மாதிரி மின்பின் பரிச்சயம் இல்லாமல் திடீர்னு இப்படி லெட்டர்லாம் எழுதுறாளேன்னு நீ என்ன தப்பா நினைக்கக்கூடாது. ஏன் தெரியுமோ, காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிணதாமபிகி ஆத்மதுல்யம். ருக்மிணி தேவி நல்ல குடும்பத்துல, ராஜ குடும்பத்துல பிறந்திருக்காலும் இந்த கம்பீரம், இந்த கம்பீரம் கிருஷ்ணன் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, அது அறிவுன்றது இல்லை. ஆய்குலத்தில் வளர்ந்து அவர் பாட்டுக்கு மாடு வச்சுட்டு அப்படின்லாம் ஒரு அந்த கேரக்டர் பால்யத்தில் சரியா ஃபார்ம் பண்ண, அது உருண்டு விரண்டு எல்லாத்தையும் மீன்களாகி மச்சாகி அதுக்கப்புறம் விஷம் வாங்கி திட்டு வாங்கி அடி வாங்கி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி இதெல்லாம் பாலகி. ருக்மிணி அப்படி இல்லை, கம்பீரம். ராஜ குடும்பம் இவரை மாதிரி அச்சு பிச்சுலாம் இருக்க மாட்டான். இவன் கம்பீரமா இருக்கிறதுனால லெட்டரை எழுதிவிட்டாலே தவிர தன்னை விட்டு கொடுக்காம பேசிக்க. அதுக்காக ரொம்ப தைரியமா இறக்கிடல. என்ன சொன்னான்னா, காத்வா முகுந்த, ஹே முகுந்தா, ஒரு பொண்ணு மகதி குலசீல ரூப வித்யா வயோ திரவிண தாமபிகி. சில விஷயம் சொல்றான். என்னென்ன சொல்றான்னா, மகதி குல குடும்பத்தில் பிறந்து, அச்சு விஜயங்கிற குடும்பம் இல்லாம நல்ல ராஜ குடும்பத்தில் பிறந்து, குல சீல நல்ல ஆச்சாரத்தோடு இருக்கிற பொண்ணு. மகதி குல், நல்ல ஆச்சாரங்கிறது என்ன, நல்ல நடத்த. அப்பா அம்மா எல்லாம் அப்படி வளர்த்திருக்க. நல்ல குடும்பத்தில் நன்கு வளர்க்கப்பட்டு ஆச்சாரத்தோட கூட மகதி குலசீல, அதோட நல்ல ரூபம். அப்படியே பார்த்தா சொக்கி போற அளவுக்கு ரூபம். குலசீல ரூப, ரூபம் உண்டு அழகா இருந்தா ஒரு மணி என்னன்னு கேட்டா கடிகாரத்தை பார்த்துக்கோ நீட்டினா, மணி கூட பார்க்க தெரியாது, கடிகாரம் நீட்டின்னு இருப்பாங்க. அது மாதிரி இருந்து பிரயோஜனம் இல்லை. வித்யா, நல்ல படிப்பு. வயஹா, நல்ல வயசு. வயசானவாள் ரொம்ப வயசாகி கல்யாணத்துக்காக 35 வயசு 40 வயசுலாம் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்க வேண்டும், கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் இருக்கும். அப்படி இல்லை, நல்ல 16 வயசு 18 வயசு. வயஹா திரவிணதாமபிகி, நல்ல பணம், ஐஸ்வர்யம், பிரம்மாண்ட அரண்மனை, இதெல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணு. ஆத்மதுல்யம், அவ கேரக்டர், அவருடைய ஐவேஜ், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய படிப்பு, அவருடைய அழகு, அவருடைய ஆச்சாரம், அவருடைய பழகிற தன்மை, இதையெல்லாம் அதை பார்த்து இதுக்கு மேட்சா இருக்கிற பையனை தானே விரும்புவா. அது மாதிரி தான் நான் உன்னை விரும்பினேன். என்ன துடிச்சிருப்பாங்க, என்ன துடிச்சல். நீதான் எனக்கு கதின்னு சொல்ல வேண்டி இருக்க, எனக்கு சமமா இருக்கிறதுனால தான் உனக்கு லெட்டர் எழுதினேங்கிறான். ஆத்மதுல்யம் தீராபதிம் குலவதி நவரணீத கன்யா. இதெல்லாம் ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயம். அவர் ஒருத்தரோட மனசு கேரக்டர் எப்படி, அதனாலதான் நேதிக்கே சொன்னேன், ருக்மிணி அசடு இல்லை, நல்ல கம்பீரம். இவளை ஹேண்டில் பண்றதுக்கு கிருஷ்ணனே இருந்தாடுவான் சமயத்தில். ஏன்னா அவ்வளவு லா பாயிண்ட் பேசுறார். இத்தனையும் சொல்லி ஆத்மதுல்யம், தனக்கு சமமா இருக்கிற ஒரு பொண்ணு உன்னை விரும்பாம எப்படி இருப்பா?
குலபதி நவர்ணீத கன்யா. என்ன சொல்றாங்கன்னா, நீ எனக்கு சமமா இருக்கேங்க. காலே நிருசிம்ஹா நரலோக மனோபிராம். ஏ நரசிம்மா, நீ உலகமே சொக்கி பொருளோட பார்த்தா. நரலோக மனோபிராம். மூணாவது ஸ்லோகத்தில் சொல்றான், இந்த சரீரம் உனக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட சரீரம். இந்த மனசு உனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மனசு. தன்மே பவான் கலு விருத பதிரங்கஜாய ஆத்மார்ப்பிதஸ்ச பவதோத்ர விபோ விதேகி. அந்த பாப்பி சிசுபாலனுக்கு கழுத்தை நீட்ட மாட்டான். அந்த பாப்பி சிசுபாலன் எங்க அண்ணா ஏற்பாடு பண்ணியிருக்கான் அந்த பிரம்மகத்திய, அவன் தான் மாப்பிள்ளைன்னு உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன ரிக்வெஸ்ட் தெரியுமோ? அந்த பாபி மாபிமரிஷது, என்னை தொடக்கூட கூடாது. கழுத்துல தாலி கட்டுறது இருக்கட்டும், ஏதோ கையை முடிச்சு பாணிக்கிரகணம் பண்றது, அதெல்லாம் அவன் என்னை தொடவே கூடாது. மாபிமரிஷது சைத்யாராத் கோமாயுவன் மிருகபதே கேபல் அம்புஜாக்ஷா. சிங்கத்துக்கு போட்ட ஒரு ஆகாரத்தை சிங்கம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு குள்ள நரி வந்து சாப்பிட்டதுன்னா அந்த ஆகாரத்துக்கு அகௌரவமா சிங்கத்துக்கு அகௌரவம். அதனால நான் உனக்கு சமர்ப்பிக்கப்பட்டவள். என்ன அந்த பாப்பி தொட்டுட்டான்னா எனக்கு அகௌரவம் இல்லை, உனக்கு தான். ஊர்த்தேஷ்டதத்த நியமௌரத தேவ விப்ர குருவர்ச்சனாதிவிரலம் பகவான் பரேஷா ஆராதிதோ யதி கதாக்ரஜயேத்யபாணிம் கிருண்ணாது மேன தவ கோஷ சுதாதயோன்யே. இந்த 7 ஸ்லோகத்துல இந்த 4வது ஸ்லோகம் தான் ஜட்ஜ்மெண்ட் ஸ்லோகம். அது என்ன சொல்றதுன்னா, என்ன வந்து அழைச்சிட்டு போயிடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என் மனசை உனக்கு சமர்ப்பணம் பண்ணினேன், நிறையா கதை கேட்டேன், வெக்கத்தை விட்டு லெட்டரை எழுதுறேன். இது மாதிரி நான் எவ்வளவு எழுதினாலும் ஒரு விஷயம் நிச்சயம். என்ன நிச்சயம்னா, நீ என்ன கைப்பிடிக்கிற அளவுக்கு எனக்கு பாக்கியம் இருந்தால் நீ கைப்பிடி. இது ஜட்ஜ்மெண்ட். என்ன சொல்றா அப்படின்னா, பூர்த்து பகவானுடைய கிருபை. பகவான் நமக்கு கிடைக்கணும்னா எம்டியா இருந்தா கிடைக்க மாட்டேன். எப்படி இருந்தா பகவான் கிடைப்பான்னா, நம்ம அக்கவுண்ட்ல இத்தனை புண்ணியம் இருக்கணும், அப்பதான் பகவத் கிருபை நமக்கு கிடைக்கும். என்னன்னு லிஸ்ட் கொடுக்குற. பூர்த்த இஷ்ட தத்த நியமௌரத தேவ விப்ர குருவச்சனாதிபிகி. இத்தனை பண்ணி என்ன பண்ணிருக்கணும்? கிருஷ்ணன் வேணும். கிருஷ்ணன் வேணும்னா, கிருஷ்ணன் வேணும்னா அதுக்கு இந்த பண்ணிருந்தா கிருஷ்ணன் வேணும். என்ன பண்ணிருக்கணும்னா, பூர்த்த தர்மம் இஷ்ட தர்மம்னு 2. பூர்த்த தர்மம்ங்கிறது ரோடு போடுறது, மரம் வைக்கிறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, கிணறு தூர்வாரு, குளத்தை தூர்வாரு, நந்தவனம் அமைக்கிறது, மரம் செடி கொடிகள்லாம் வளர்றது. இதெல்லாம் பூர்த்ததம். இஷ்ட தர்மம் தான் யாகங்கள், யஜ்ஞங்கள், தர்ம சுதர்மங்கள், அக்னிஹோத்திரம், இது மாதிரி யாக யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணது இஷ்ட தர்மம். ரிஷிகள் என்ன சொல்றாங்க? இஷ்ட தர்மத்தை விட எல்லாரும் செய்யக்கூடிய பூர்த்த தர்மத்துக்கு தான் பலன் கூடும். அந்த பூர்த்த தர்மம்ங்கிறது என்னன்னா, மரம் வைக்கிறது. மரம் வைக்கிறது அவன் ஜென்மாவே கிடையாது. 27 மரம். அந்த மரத்தை வச்சுட்டா திரும்பி ஜென்மா கிடையாது. இன்னென்ன மரம் இவ்வளவு வைக்கணும்னு
அதனால பூர்த்தேஷ்ட தத்த நிறைய தர்மம் பண்ணும். யார் எது கேட்டாலும் கொடுக்கிறது. நியம நிறைய நியமத்தோட கூட தர்மங்களை அனுஷ்டானம். நமக்கு விதிக்கப்பட்ட நியமங்கள்ல நாம் இருக்கிறது. விரத ஏகாதசி முதலிய விரதங்களை அனுஷ்டானம் பண்ணது. தேவ விப்ர குருவர்ச்சனாதிபிகி தேவதைகளை ஆராதனை பண்றது, வேத வித்துக்களை ஆராதனை பண்றது, குருநாதால ஆராதனை பண்றது. குருவர்ச்சனாதிபிகி அலம் பகவான் பரேசா. இத்தனை தர்மத்தை நாம் மலையா குவிச்சுக்கணும். ஆராதித்தோ யதி இவ்வளவு தர்மங்களை நாம பண்ணிருந்தா கதாக்ரஜயேத்யபாணி கிருண்ணாது. பகவான் கிருஷ்ணனே நம்மள கைப்பிடிப்பா. இது ருக்மிணிக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் 5 ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் சொல்றார், சுபாவினித்து நீ இங்கோ துவாரகையில் இருக்க, நான் இங்கோ விதர்ப்ப தேசத்தில் இருக்கேன். என்ன நீ எப்படி அழிச்சிட்டு போறது? அதுக்கு ஒரு வழி சொல்றேன். சோபாவினித்வமஜிதோத்வகனே விதர்ப்பானே குப்தஸ்ஸவேத்ய பிரதனாபதி விப்பரி. நாளைக்கே சதுரங்க சைன்யத்தோடு இந்த துவாரகையிலிருந்து இந்த விதர்ப்ப தேசத்துக்கு வந்து நிர்மத்ய சைத்ய மகதேந்திர பலம் பிரசக்யா மாம் ராட்சசேன வித்ன. 10 விதமான விவாகம் கல்யாணம் சொல்லி, 10 விதமான கல்யாணத்துல ஒரு கல்யாணம் ராட்சச விதம். அடிச்சு எதிர்க்கிறவன் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு பொண்ணை தூக்கி போயிடுது. தூக்கில போய் கல்யாணம் பண்ணிக்கிறதே அது ராட்சச விதம். மாம் ராட்சசே இல்ல யோஜனை சொல்றானே. ஏன் சொல்றாங்க அப்படின்னா சத்திரிய பண்ணணும். இதே பிராமண கூடாது ஆரம்பிச்சுட்டேன், தவறுதலா ஆரம்பிச்சுட்டேன். இதோ பழைய ஞாபகத்தில் ஆரம்பிச்சு பிராமண பொண்ணா இருந்தா பயப்படுவான்னு நான் சொல்ல வந்தது. இன்னைக்கு இருக்கிற பிராமண பொண்ணு இல்ல, ஆண்டாள். இதே மாதிரி ஆண்டாள் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ற. நான் ஓடி போயிடுவேன்னு சொல்லல, என்ன தூக்கி போயிடுன்னு சொல்லல. நீ இங்க மாப்பிள்ளையா வந்து என்ன நீ கைப்பிடிக்க. ஏன் என்ன தூக்கி போயிடுன்னு சொல்லலைன்னா ஒரு சம்ஸ்காரமா இருக்கிற குடும்பமும் அதனால சொல்ற. ருக்மிணியே இப்படி தைரியமா சொன்னா சத்திரிய பொண்ணு விட்டா அவளே யுத்தம் பண்ணுவான். அதனால அவள் யோஜனை சொல்றா. இப்ப இதெல்லாம் நீங்க பக்தியோட பார்க்கணும். இந்த ஸ்லோகங்கள் அநேகமா இவ சொல்ற ஸ்லோகார்த்தங்கள் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு பெரும்பாலும் பொங்கல்லாம் வீட்டை விட்டு தனியா போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பொண்ணு அநேகமா எல்லாரும் இதைதான் ஃபாலோ பண்றாங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் முழுக்க வருவது. அதனால நாம ருக்மிணி அது மாதிரி நினைச்சிடக்கூடாது. இப்ப இதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ருக்மிணி சுத்வா குணானி பவன கதை கேட்டு வந்த பிரபாவம் தெரிஞ்சு கேட்கிறார், மகத்துவம் தெரிஞ்சுன்னு கேட்கிறார். மேல சொல்ல போறா கடைசி ஸ்லோகம், நான் உன் பணத்துக்கு ஆசைப்பட்ட லெட்டர் எழுதுறேன், நீ துவாரகாதீசங்கிறதுக்காக லெட்டர் எழுதுறேன், அதுக்கெல்லாம் எழுதல. இவளும் சத்திரிய பொண்ணு தானே, இவளும் ஏழை இல்லையே, இவளும் இவர் பெரிய ராஜகுமாரி தானே. அதனால ஐஸ்வர்யங்கிற திருஷ்டியில சொல்லல, உன்னுடைய மகத்துவம் தெரிஞ்சுன்னு கேட்கிறேன். நான் ஆசைப்படுறது எது தெரியுமோ, உன்னுடைய சரண செயல்தான். அதனால அன்னைக்கு பார்க்கும்போது ஏதோ இந்த நாள் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு நினைச்சிடக்கூடாது. அவளுடைய லட்சியம் அங்கேருந்தே நேர்ச்சி பண்றா. ஏய் இந்த இடத்துல வந்து இப்படியே படிச்சு கொண்டு போய் பெறக்கூடாது. மாம் ராட்சசேன விதினா, நீ
நீ பண்றா முரளி விதினோத்வகவிய சுல்காஞ்சலி புரியல இப்படி 5வது ஸ்லோகம் இப்படி சொல்றான். 6வது ஸ்லோகத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி சண்டை கிட்ட போட்டு பல பேரை கொலை பண்ணி என்னை அழிச்சுட்டு போறதுக்கு நீ யோஜனை பண்ணினேன்னா நான் ஒரு யுக்தி ஐடியா கொடுக்குறேன். என்ன ஐடியான்னா அந்த புராந்தரஜரி அநிகத்தியம் துவாமுத்வகே கதமிதி. எனக்கு இஷ்டம் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இது மாதிரி பல பேரை கொலை பண்ணி வதம் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிங்க இஷ்டம் இல்லையே என்ன பண்றதுன்னு நீ கேட்டேன்னா அதுக்கு வழி சொல்ல. அந்த புராந்தரச்சரி மணிகத்திய பந்தூனி துவாமுத்வகே. யாரையும் வதம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அது எப்படின்னு என்ன கேட்டேன்னா பிரபதாயுபாயம். உனக்கு ஒரு உபாயம். என்ன உபாயம்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் எங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்பாள் கோவில். அந்த கோவிலுக்கு நாங்க தேர்ல போகாமல் நடந்து போவோம். அந்த நேரத்தில் நிறைய ராஜகுமாரெல்லாம் இந்த வேடிக்கை பார்ப்பா. அதுக்கு அனுமதி உண்டு பொண்ணை பார்க்கறதுக்கு. அது மாதிரி வரிசையா 2 வரிசையில ராஜகுமாரெல்லாம் நிற்பா. இவாளோட கூட நீ நின்றுடும். நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன், என்ன தூங்கிட்டு பாமுத்வகே கதமிதி பிரவதாம்யுபாயம் பூர்வேஜுரஸ்தி மஹதி குலதேவி யாத்ரா யஸ்யாம் வயம் நவவதூகோ கிரிஜாமுபேயாத். என்ன அட்வான்ஸா திங்க் பண்ணி கிருஷ்ணனுக்கே யோஜனை சொல்லி கொடுக்குறார். இப்படி இன்னும் இப்படிலாம் இருக்காளே நினைக்க கூடாது. அவர் வேணும்னு இப்படிலாம் யோஜனை தோணும். அவர் எப்பேற்பட்டவர், அப்பேற்பட்டவர் கிடைக்கிறதுக்கு இது மாதிரிலாம் யோஜனை பண்ணாட்டா ருக்மிணி அன்பிட்டுன்னு அர்த்தம். அவருக்கு மனசுல பட்டதெல்லாம் கிருஷ்ணனுக்கு எழுதுறார். கடைசி ஸ்லோகம் யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மகாந்தஹ வாஞ்சந்த்யுமாபதிரிவாத்மதமோபகத்தி யஸ்யம்புஜாக்ஷணலபேய பவத்ப்ரசாதம் ஜக்யாமசூன்வ்ரதகிரிஷானி சதஜன்மபிஸ்யா. ஜட்ஜ்மெண்ட் ஸ்லோகம். என்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு தெரியுமோ? நீ துவாரகாதீசன், கோடீஸ்வரன், சர்வேஸ்வரன், ஸ்ரீ சமர்த்தி, சகல விதமான சம்பத்து, இதெல்லாம் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கல. பின்ன எதுக்கு தெரியுமோ? உன்னுடைய சரண தூளி எனக்கு வேணும். யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மகாந்தஹ வாஞ்சந்தி. உன்னுடைய பாத தூளி வேணும்னு மகான்கள்லாம் ஆசைப்படுறாங்க. பாத தூளி எடுத்து தலையில கொட்டிக்கணும். கிருஷ்ண சரண தூளி எடுத்து சிரசுல கொட்டிக்கணும்னு மகான்கள்லாம் ஆசைப்படுறாங்க. மகாந்தஹ வாஞ்சந்தி. எது போல தெரியுமோ? உமாபதிரிவா. பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் எப்படி பகவானுடைய சரணாரவிந்தத்தில் உள்ள அந்த பாத தூளி வேணும்னு ஆசைப்படுவரோ அதுபோல மகான்கள்லாம் அவன் சரண தூளி வேணும்னு ஆசைப்படுறான். அப்பேற்பட்ட அந்த சரண தூளி எனக்கு வேணும், உன் சரணம் வேணும். யஸ்யம்புஜாக்ஷணலபேய பவத்ப்ரசாதம். உன்னுடைய கிருபை எனக்கு கிடைக்கல, உயிரோட இருப்பேன்னு மாத்திரம் நினைக்காது. அந்த
பாபி சிசுபாலனுக்கு கழுத்து நீட்ட மாட்டேன். ஜெஹ்யாமசூன் விரத கிருஷான், என் உயிரை விட்டுடும். எப்படி விடுவேன் தெரியுமோ? விரத கிருஷானி, சாப்பிட மாட்டேன், பட்டி கிடக்கும். சாதம் சாப்பிட, அன்னம் சாப்பிட மாட்டேன், பழங்களை சாப்பிட மாட்டேன், தீர்த்தம் கூட குடிக்க மாட்டேன். எல்லாத்தையும் ஒதுக்கி தெளித்து நிர்ஜலமா இருந்து உயிரை விட்டுருவேன். உயிரை விட்டா திருப்பி வைகுண்டம் வேணும்னு ஆசைப்படல, திருப்பி பொண்ணா பிறப்பேன். பொண்ணா பிறந்து கண்டமணிக்கு கழுத்து நீட்ட மாட்டேன். நீதான் வேணும்னு உனக்கு லெட்டர் எழுது. அந்த ஜென்மால நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஆச்சு இல்ல, திருப்பி உயிரை விட்டுருவேன். தபஸ் பண்ணுவேன், உயிரை விட்டு. அடுத்த ஜென்மா பொண்ணா லெட்டர் எழுது. நீ கிடைக்காட்டா உயிரை விட்டு. அடுத்த ஜென்மா பொண்ணா. இது மாதிரி எத்தனை ஜென்மா தெரியுமோ? சத ஜென்மபிஸ்யா, 100 ஜென்மம். ஜாக்கிரதைப்படுத்தினா கிருஷ்ணன் இந்த ஜென்மாலேயே இந்த லெட்டருக்கே நீ வந்துட்டேன்னா ஒரு 99 பொண்களை கொலை பண்ண பாபம் உனக்கு வராது. இல்லைன்னா ஸ்திரீமதம் பண்ண பாபம் வந்து. சதஜன்மபிஸ்யாது கௌரி சங்கர பூஜா. நாராயண தீர்த்தர் இதை அனுசரிச்சு இந்த உபாயத்தை மாத்திர சொல்ற. கௌரி சங்கர பூஜார்த்தம் யாத்ராமே நகராத் பகிஹி யதா ததா ஹ்யவசரஹ பவதோ மத்பரிக்ரஹே. என்ன நீ அழைச்சு போறதுக்கு இதான் சரியான உபாயம். நீ கோவிலுக்கு வந்துடும், என்ன அழைச்சு. லிகித்வா லிகிதம் தத்தம், அப்படி லெட்டர் எழுதி கொடுத்தா இந்த லெட்டர் அப்படியே படிக்கிறார் அந்த பிராமணர். இதி விப்ரமுகா ஸ்ருத்வா ருக்மிண்யா லிகிதம் ஹரிஹி. ருக்மிணி தேவி எழுதின 7 ஸ்லோகங்களையும் அந்த பிராமணன் இப்படி படிச்சார். உடனே கூப்பிட்டார். தாருகாங்க தேரை ரெடி பண்ணு. தேரை பூட்டி ரெடி விடாம தாருகன் கிருஷ்ணனுடைய சாரதி என்ன பண்ணார் சுவாமி? உள்ள அப்பா இருக்கார், அம்மா இருக்கார். அவன் அண்ணாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவர்த்தையும் சொல்லல, அவ அண்ணாட்டையும் சொல்லல. உடனே என்ன பண்ணார் இவர்? தேரை போட்டு விட்டார். ரெடி ஆச்சுன்னா இந்த பிராமணன் உன் கையை பேசிட்டு அவன் நான் கிளம்பி போயிட்டு வரேன். எப்படி நடந்து போடணும்னு இவர் எங்கே இருந்தார்? நானும் விதர்ப தேசம் தான் போறேன். அருகே அசடாக்கிறே தேர்ல ஏறும்னார். அவருக்கு பழக்கமே இல்லை. சுவாமி டிராவல் பண்ற பென்ஸ் கார் அவர் கூச்சப்பட்டு நின்றார். தூக்கி போட்டான் பகவான் உள்ள உட்காண்டா அந்த ஆக்ஷன் இந்த பிராமணனுக்கு பிரம்மலோகெல்லாம் தெரியுது. அவர் அனுபவிச்சதே கிடையாது. அப்படி ஒரு தூக்கி அவர் தூக்கி வச்சுட்டு நேரா வந்துட்டார். ராஜா ஏதோ கிருஷ்ணன் கல்யாணத்துக்கு வந்திருக்கான், கல்யாணம் பார்க்க வந்திருக்கான்னு நினைச்சிட்டு நல்ல அரண்மனை, மாப்பிளைக்கு ஏற்பாடு பண்ண அரண்மனையை கொடுத்து தங்க வச்சு. இந்த பிராமணனுக்கு கவலை. கிருஷ்ணத்தை மெதுவாக சொல்லிட்டேன், கிருஷ்ணா நான் போய் ருக்மிணிகிட்ட சொல்லிட்டு வந்து. அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பா, நான் அவகிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த பிராமணன் சொல்லிட்டு கிளம்பிட்டார். இந்த ஸ்ரீகிருஷ்ண கமனோத்சாஹ பிராஹ வைஷ்மீம் பிரதிப்ரியம். பகவான் வந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு போறார். அங்க ருக்மிணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. துர்பகாம் நவேதாதா நானுகூலோ மகேஸ்வரா தேவி விமுகி கௌரி ஈசானி ருத்ராணி கிரிஜாச
அனுகூலமா இல்லை, பரமேஸ்வரனும் அனுகூலமா இல்லை, உள்ள இருக்கிற அம்பாளும் அனுகூலமா இல்லையே. இப்படி இந்த பிராமணன் நினைச்சே போன சமாச்சாரமும் வந்து சொல்ல மாட்டேங்கிறார். கிருஷ்ணன் லெட்டர் கொடுத்தாரா, கிருஷ்ணன் என்ன சொன்னார், எப்ப வரையிட்டார், இவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு இவர் ரொம்ப அழுதுட்டார். இப்படி என்ன நாளைக்கு கல்யாணம், ஒரு வாரம் ஆயிடுச்சு, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், நான் என்ன பண்ணுவேன்னு ருக்மிணி இப்படி தாப்பப்பட்டு இருக்கும் பொழுது அத்த கிருஷ்ண விநிர்திஷ்டாஹ, கிருஷ்ணன் தேர்ந்து வரார் அந்த பாகவதர் பிராமணன். சயேவ த்விஜசத்தமா, அவருக்கு அடையாளமே தெரியும், ரொம்ப வேண்டிவா அங்க வந்தாலே தெரியும். இவரை பேரப்பட்டவர், லெட்டர் கொடுத்தாரு, அவரை பேரப்பட்டவர் விசிந்தியா ஆப்தம் த்விஜம், ரொம்ப வேண்டியவர், ரொம்ப வேண்டியவர் எட்டி வந்தாலே தெரியுமே, தெரியல. ரொம்ப நெருங்கி கிட்டக வந்த உடனே தான் தெரியுது சயேவா அவரே தான். ஏன் அடையாளம் தெரியலன்னு, அது அவ பேர தப்பு இல்ல, கிருஷ்ண விநிர்திஷ்டா, கிருஷ்ணன் தேர்ந்து வந்திருக்காருன்னு ரூபமே மாறி போச்சு. ஏற்கனவே இப்படியே பவியமா முதுகு கூட போட்டு பவியமா இப்படியே பேசி பேசி பழகி உடனே போயிடுது. பஞ்சகச்சமா ஷட்கச்சமா சப்தகச்சமா கிளிய எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க, உடம்புல எண்ணெய் பட்டு பல கல்பம் ஆயிடுச்சு, அப்படியே தலையெல்லாம் சம்பட்ட முத்து. இப்படி இருந்தது தாரித்யம். ஏற்கனவே கிருஷ்ணன் வராரோனோ அங்க நல்ல சாப்பாடை போட்டு அப்படியே ஜனசனம் 4 பசங்களை விட்டு என்ன தேடான்ட்டோம் பகவான். அவருக்கு பிரம்மலோகம் தெரிகிற மாதிரி தேய்க்கிறான். அப்படி எண்ணெயை தேய்ச்சி பளபளபளன்னு உடம்புப்ப. அதுக்கப்புறம் நல்லா அவர் கட்டிக்கிற பீதாம்பரத்தை, புது பீதாம்பரத்தை உத்தரிச்சு கட் பண்ணி இருந்தால் கட்டிக்கும். அப்படின்னா அவருக்கு பச்சையை கீழே வைக்கிறதா மஞ்சள் சேப்பை கீழே வைக்கிறதானே தெரியல. அவருக்கு அந்த பட்டை கொடுத்து கட்ட சொன்னா கட்டியிருந்தா. அது அப்படியே வழிகிட்டே இருக்கிற பட்டு கட்டியே பழக்கம் இல்லாத பிராமணன், ஏக பிராமணன் வழிகிட்டே இருக்க பார்த்தார் கிருஷ்ணர் ஒரு தங்க பெல்ட்டை கட்டி விட்டார். அவர் கட்டிக்கிற அந்த காஞ்சி இடுப்புல தங்க பெல்ட்டை கட்டி விட்டு அவர் ஆபரணங்கள் எல்லாம் இதுக்கு போட்டு 10 வெள்ளி மோதிரம் நாதஸ்வரம் மாதிரி கையில பிரேஸ்லெட், என்ன இந்த கையில பிரேஸ்லெட்டு, இந்த கையில பிரேஸ்லெட், அப்புறம் தோடா நிறைய நவரத்ன மாலை, துளசி மாலை, அப்புறம் ஹாரம், காதுல குண்டலங்கள் எல்லாம் போட்டு தலையில ஒரு தர்ப்பணை போட்டு விட்டு இப்படி சந்தனத்தை அழகா இட்டு விட்டு ஒரு அதுக்கு மேல ஒரு தங்க சட்டை அதையும் போட்டு அங்கவஸ்திரத்தை போட்டு உடம்புல சந்தனம் பூசி அந்த பிராமணன் இப்படி கம்பீரமா வராரா. அப்படி அடையாளமே கிட்டக வந்த அப்புறம் தான் சஜேவா நாமச்ச மாமானே இந்த பழைய நெருத்து நட போய் கம்பீரம் வந்துருத்தவர். அவரை பார்த்து கிருஷ்ணன் வரேன்னு சொன்னாரா, அவர் வரேன்னு சொல்லிட்டாரோட கிருஷ்ணன் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றார், வரேன்னு சொல்றதாவது வந்து இறக்கிட்டேன், மேல வீதியில இறக்கியாச்சு, அங்க இறங்கிதான் இப்ப நான் அவரை உட்காந்து வச்சுட்டு இங்க வந்திருக்கேன். வனமாலி ஆயாதி, இது ஒரு நாராயண தீர்த்தருடைய அருமையான தனித்துவம். வந்தாச்சு கிருஷ்ணன் வனமாலி வந்து சேர்ந்தாச்சு. எப்பேற்பட்டவன் தெரியுமா, வரஜை பாயாதி ஹரிஹி ஸ்வைரமதி மாதனுதே, சுதந்திர புருஷன். அப்பேற்பட்ட பிரபு சர்வ சுதந்திரனான பகவான் வந்தாச்சு. துவாரகையிலிருந்து வந்தாச்சு. வந்தாச்சுன்னா எப்படி வந்தாருன்னா இவரும் கூட வந்திருக்காரோ. அவர் சொல்றார், அழகா சொல்றார், சாரு தரே ரதே. அவர் ஜென்மால கண்ணாலதான் பார்த்துட்டேன், தொட்டது கூட கிடையாது. அந்த நேரில் இவரையும் தூக்கி போட்டு வந்துட்டார் சுவாமி. அவர் அந்த ரசத்தை வர்ணிக்கிறார். சாரு தரே
द्वारवती நகராத்து துவாரகையிலேருந்து ஆயாதி தவ சுவாமி द्वारवती नगरात् आयाति तव स्वामी. இந்த இடம் பாடும்போதுதான் நாங்க நம்ம ஆசிரமத்துல மாத்திரம் துவாரவதி நகராது ஆயாதி உன்னோட சுவாமி வந்துட்டான் அப்படின்னு தான் தரணும். இந்த பேர்பட்ட அருமையான தேர்ல தாரவன் சாரத்தியம் பண்ண உன்னுடைய சுவாமி வந்துட்டான்னு சொல்றது. ஆனா நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். ஆயாதி மமஸ்வா என்னுடைய சுவாமி வந்தான்னு சொல்றது. ஆனா இப்ப மாத்திருக்கும். ஏன்னா ருக்மிணிக்கு போகதான நமக்கு. அதனால தவசுவாமி சொல்லிட்டு அப்புறம் ரிப்பீட் பண்ண ரெண்டாந்தர மமஸ்வா. ஏற்கனவே தவசுவாமின்னே சொல்ல மாட்டோம், மமஸ்வாமி தான். द्वारवती नगरात् आयाति तव स्वामी वनमाली आयाति. அதுக்கு மேல சொல்ற நீயே தேவையில்லாம அழுத வருத்தப்படுற. குழந்தையிலேருந்து பகவத் கூட கேட்டு கிருஷ்ண கதையை கேட்டு கிருஷ்ணனையே நினைச்சு உருகின்றே இருக்கிற உனக்கு கஷ்டம் எப்படி வரும்? க்ஷேமம் குருதே தவ சக்ஷீராப்தி ஷாயி. அந்த பிரபு எப்போதும் உனக்கு சௌக்கியத்தை தான் பண்ணுவான், க்ஷேமத்தை தான் கொடுப்பான். ஸ்ரீமான் அகிலாத்மா சாமீகரபரிதானி. பீதாம்பரதாரியான அந்த பிரபு தங்க பீதாம்பரம் சாமீகரபரிதான். என்ன அர்த்தம்னா பீதாம்பரத்துல பார்டர் இந்த ஜரிகை தங்க ஜரிகை சாமீகரபரிதான். அதுக்கு மேல ஜட்ஜ்மெண்ட் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா மாபாலே ஒரு சிந்தா அவை கொடுக்கிற தரங்கம். இந்த தரங்கம் மாத்திரம் ஒருத்தர் பாடி நாம கேட்கணும். க்ஷேமம் குரு கோபாலால நாமளே பாடணும். இந்த தரங்கம் ஒருத்தர் பாடினத்தை கேட்கணும். இத பாடினத்தை கேட்கணும்னா எதுக்கு தெரியுமோ? அதுலதான் வருது உனக்கு மாபாலே உனக்கு க்ஷேமம் குருதே தவ. உனக்கு எப்போதும் க்ஷேமத்தை பண்ணுவார் அப்படின்னு நாம பாடினோம்னா இன்னொருத்தருக்கு. நாம இந்த தரங்கத்தை பாடினோம்னா இன்னொருத்தருக்கு மெசேஜ். உனக்கு எப்போதும் க்ஷேமத்தை பண்ணுவான் பகவான். இந்த ஒரு தரங்கம் மாத்திரம் யாராவது பெரியவா பாடினத்தை ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டே இருக்கு. அப்ப அவ பாடினது தவைன்னு நமக்கு. அதோட கூட அடுத்தது இனி கவலையே கிடையாது. இனிமே வருத்தம் கிடையாது, கவலை கிடையாது, சிந்தை கிடையாது. மாபாலே ஒரு சிந்தா மஞ்சுதராலாபே. இனி இந்த அழகத்தை நிறுத்து. இனிமே அழுகையே கிடையாது, கவலையே கிடையாது. தீர்மானமா சொல்றேன். மாதவமேஷ்யசி நூனோ. தீர்மானமா கிருஷ்ணன் அடைய போல. வசுதாதலதிலகம் ஹரிச்சரிதம் மது நாராயண தீர்த்தோ கலிதம் பரிஜன முனிவர்
பிராமணாய பிரியமல்யம் நநாமசா. இப்படி வந்து இறக்கியாச்சு கிருஷ்ணனேன்னு மங்கள சமாச்சாரம் இந்த பிராமணோத்திரம் சொன்ன உடனே ருக்மிணி தேவியினுடைய 2 கண்கள்லையும் புலபுல கண்ணீர். 2 கையும் கூப்பிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பிராமணனை பார்த்து ருக்மிணி தேவி, நீங்க எப்பேற்பட்ட உபகாரம் பண்ணீங்க, கிருஷ்ணன் கொண்டு வந்து நிறுத்திட்டேன், இப்படி உபகாரம் பண்ணின உங்களுக்கு என்னால் பதில் பண்ண முடியாது, என்ன பண்ண உங்களுக்கு பதில் பண்ண என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. சொல்றது யாரு? மகாலட்சுமி, சாட்சாத் மகாலட்சுமி. உங்களுக்கு பதில் பண்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமில்லையேன்னு சொல்லி இதுதான் பதில். எது பதில்னா பிரியமன்யம் நநாமா, நமஸ்காரம். நீங்க பண்ண உபகாரத்துக்கு இந்த நமஸ்காரம் தான் என்னால முடியும். சந்தோஷமா கோவிலுக்கு போறா. ஏற்கனவே பயம் இருந்ததோ, பகவான் வந்துட்டாங்கிற சந்தோஷம். இவரும் கோவிலுக்கு போறா, அம்பாள் கோவிலுக்கு. அந்த பகவானும் பிராமணனுக்கு அனுகிரகப்படி நீ இப்படியே உபகாரித்து பாரு, எனக்கு இந்த கல்யாண காரியம் இருக்கேன்னு இவர் என்ன பண்றாரு, சுவாமி தேரை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். தேர்ல வந்து அவர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரா. வந்து ராஜகுமாரெல்லாம் உட்கார்ந்து நிற்கிறான் தேர்ல. எங்க கிருஷ்ணன் வரேன்னாலே கிருஷ்ணனை காணுமேன்னு அப்படி பார்க்கிறா. தத்ரிஷே அச்சுதம் சா. என்ன ஆச்சரியம்னா, ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வந்தது, முன்பின் தெரியாதவா போட்டோ வந்தது. அந்த போட்டோ வந்து அடாடா இதுதான் கிருஷ்ணன் அப்படின்னு ஐடென்டி பண்றதுக்கு ஒரு பிரமாண கையில வேணும், எதுவுமே ஒரு சித்திர கண்ணாலேயே பார்த்தது இல்லையே, காதாரத்துல கேட்டிருக்க. அப்படி பார்த்தா கிருஷ்ணனை, அவளுக்கு இது கிருஷ்ணனா இருக்குமோன்னு யோசனையே இல்லை. தத்ரிஷே அச்சுதமோசா. அவள் அறியாமலே கால் அந்த தேரை நோக்கி தேர்கிட்ட வந்து நின்னா. அவர் என்ன பண்ணாரு தெரியுமோ, அப்படி கைலாக்கு கொடுத்து தூக்கிடும். வேலைய அதுக்கு கைப்பிடியெல்லாம் இருக்கு, வேணும்னு நினைச்சா கைப்பிடியில பிடிச்சுன்னெல்லாம் வரலாம். இவர் அதுக்கு சாய்ஸ் எல்லாம் கொடுக்கல. அவர் வந்து நின்னோடனே கையை நீட்டினார், அப்படியே ஏத்தினார். ஏத்தி பக்கத்துல உட்காந்து வச்சிருந்தா கலந்துட்டார் தேர். சிந்தனே கருட மண்டிதத்வஜே குண்டினே சதனயாதிரோபி அதிரோபிதாயா கேனசின்னவதமால பல்லவ ஷ்யாமளேன புருஷேன நியதே. கிருஷ்ண கருணாமிர்தத்துல கருணாமிர்தாச்சாரியார் சொன்ன செந்தனே கருட மண்டித துவஜே, திவ்யமான தேர் மேல கொடி, கொடியில பிரத்யக்ஷமா கருடாழ்வார் இருக்காரு. இப்ப நாமெல்லாம் உற்சவம்னா கொடி ஏத்துறோம், அதுல கருடன் தான் இருக்கும். அப்புறம் உற்சவம் முடிஞ்ச உடனே இறக்கிறோம் கொடி. இது படத்துல இருக்கிற கருடன். கிருஷ்ணனுக்கு அப்படி இல்லை, பிரத்யட்சமா கருடன், நெஜங்கருடன். நெஜங்கருடன் இந்த பறக்கிறத கருட பற்றி இது இல்ல, ஒரிஜினல் கருடன். செந்தனே கருட மண்டித துவஜே, தேர கொண்டு நிறுத்தினார். குண்டினபுரின்னு பேர் விதர்பதேசம். குண்டினே சதனயா அதிரோபித. தூக்கி வச்சிருந்தாரு தேர். யார் தூக்கி வச்சிருந்தான்னு கேட்டார். கிருஷ்ணன் சொல்லல, கேனஜித், யாரோ ஒருத்தர். ஏன் சொன்னார் அப்படின்னா, அவர் யாரோன்னார், அதுக்கு அவனோட விசேஷம் சொன்னார்.
நவதமால பல்லவ சியாமணேனா. தமால மரம்னு ஒரு மரம் பிருந்தாவனம். நானும் ஒரு 3 கண்ணு பிருந்தாவனத்திலேருந்து எடுத்துட்டு வந்து இங்க வளர்த்து பார்த்தேன், கிளம்பல. அவ என்ன சொல்றா, இது பிருந்தாவனத்துல ஒண்டிதான் கிளம்பும், வெளியில இந்த தமாலம் கிளம்பாதுங்கிறா. அது இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னொன்று, அந்த தமால மரம் எப்படி இருக்கும்னா கரும்பச்சையா இருக்கும். அதனாலதான் பச்சைமா மறைபோல் மேனின்னார் ஆழ்வார். அதுபோல திருவேணி கலர் தமால பல்லவ சியாமளேனா. அந்த கலர்ல உள்ள புருஷேனா நீயதே, அவன் தான் தூக்கிட்டு போயிட்டான். கிருஷ்ணன்னு சொல்லாம கலர்ல சொல்ல தூக்கின்னு வந்தார். தூக்கின்னு வரும்போதே கிரகித்வா பாணினா பாணி ருக்மிண்யாஸ்வரயா பிரபு ஆரோப்ய சிந்தனே வைஸ்மியம் துவாரகாம் பிரஸ்திதோ. அவ அண்ணா பலராம சுவாமி சேனையோட வந்து எதிர்க்கிறவாளெல்லாம் அவர் பங்கிடுபட்டுட்டார். இவர் நிதானமா வர மச்சனம், பெரிய மச்சனம் ருக்மி சண்டைக்கு வந்தான். அவளை தேர்காலில் முடிச்சு கட்டி கத்திய தூக்கிட்டான். கிருஷ்ணன் பதம் இடத்துக்கு தூக்கிட்டான். உடனே ருக்மிணி தேவி கெஞ்சி, எங்க அண்ணாவாச்சே அப்படிலாம் பண்ணாதீங்க வந்து கிருஷ்ணன் பிரார்த்திச்சுட்டான். அதற்குள்ள பலராம சுவாமி வந்து, என்னடா இது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருந்தா பொறியிட போறோம், கல்யாணத்துல அவன் பொறியிட போறான், அவங்க விரலுக்கு மோதிரத்துக்கு தான் அளவெடுத்துக்கணும். நீங்க பவுன் வைக்கிற வேலையில மோதிரம்லாம் போட முடியாது. வச்சிரனே இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஏன் அப்படின்னா, மோதிரம் என்ன பவுன் என்ன விலை வைக்கிறது, எங்க மோதிரம் போடுறது, அந்த பேக் என்ன தர்ப்பா பண்ணிக்க வேண்டாம் போடணும். அதனால நீ மோதிரத்துக்கு அளவெடுத்து கூடா, இப்படி எல்லாம் உதவ பண்ணக்கூடாதுன்னு அவங்க சமாதானம், கிருஷ்ண சமாதானம். இது நரகரப்பு மனசுல இருந்தா ருக்மிணிக்கு நாளைக்கு என்னதுனால எங்க அண்ணாவை கொலை பண்ண வந்திருந்தாங்க நீங்க அப்படின்னு 10 வருஷம் கழிச்சு சொல்லணும். என்ன இருந்தாலும் எங்க அண்ணாவை கொல்றது கத்தி தூக்கிறவன் தானே நீங்க, இந்த நரநரப்பு இருக்கக்கூடாதுன்னு அவள்கிட்ட போய், அம்மா உனக்கு தெரியாதா, நீ சத்திரிய பொண்ணு, அப்பாவே யுத்தத்துக்கு வந்தாலும் சண்டை போட்டுதான் அவனுக்கு சத்திரிய தர்மம். அதனால உங்க அண்ணா வந்துட்டானே நினைக்காத, சத்திரியனுக்கு யுத்தத்துக்கு யார் வந்தாலும் அவனோட யுத்தம் பண்ணணும், இது அவனுக்கு தர்மம். அதனால உங்க அண்ணாவை வதம் பண்ண வந்துட்டானேன்னு நீ ஃபீல் பண்ணாதேன்னு இந்த காம்ப்ரமைஸ் கிருஷ்ணனையும் பண்ணினார், அவரையும் பண்ணினார். சுவாமி அவன் மன்னிச்சு விட்டுட்டான். அவன் என்ன பண்ணான் தெரியுமோ, நல்லவன். நான் இவளை மீட்டுன்னு வரேன்னு தான் அங்க பிரதிஜை பண்ணியிருக்கான். அவ ஊர்ல எப்ப மீட்க முடியலையோ அந்த ஊருக்கே போக மாட்டேன். அவன் லைஃப்லயே போகல. அடுத்த பிள்ளைக்குதான் ராஜ்யம், மூத்த பிள்ளைக்கு கிடையாது. அவன் அங்கேயே தங்கிட்டான். ருக்மிணி சகித கிருஷ்ணே துவாரகாயாம் சமாகதே. இப்படி தேர்ல பொண்ணை தூக்கின்னு வந்துட்டான் கிருஷ்ணன்கிற சமாச்சாரம் இந்த ஊர்ல கும்பாபிஷேகம்னு சொன்னா அந்த சமாச்சாரம் பறக்க வெளியில எல்லாருக்கும் பப்ளிசிட்டி ஆகாது. கோகுலாஷ்டமி உற்சவம்னா யாருக்கும் தெரியாது, ருக்மிணி கல்யாண உற்சவம்னா தெரியாது. ஒரு பொண்ணை தூக்கின்னு வந்துட்டான்னா உடனே பறக்குமோட மெசேஜ். அதனால எல்லாரும் கூட்டிட்டாலும் 5 லட்சம் பேர் துவாரக முழுக்க வந்துடுச்சு. வசுதேவாதய சர்வே இவா பந்துக்கள் பாந்தவாக திருஷ்டுமாகதாக எல்லாரும் வந்துட்டா. பந்துக்கள் முழுக்க வந்தா பார்த்தார் பகவான், கூப்பிட்டார் விஸ்வகர்மாவை. விஸ்வகர்மா வீட்டு மேல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ நாமெல்லாம் ஒரு கேட்டரிங் சர்வீஸ்ல விடுறோமோ அரேஞ்ச்மெண்ட்ஸ், நம்மோட கல்யாணத்துக்கு அது போதும். பகவானுக்கு விஸ்வ குடும்பம், அவனுக்கு என்ன இதெல்லாம் போதும். அவரை கூப்பிட்டு நீ ஏற்பாடு பண்ணுன்னார். அவர் லெவலுக்கு பண்ணணும், கிருஷ்ணனுடைய லெவலுக்கு.
பண்ணணுங்கிறதுனால விஸ்வகர்மாவை கூப்பிட்டு பண்ண தத்ரகலு துவாரவத்யாம் சகல சுராசுர கந்தர்வ கிண்ணர வித்யாதர நாகநகரி பரிஜனாதரீகிருத சுரேந்திர மகாசபாயாம். இதுவரையில் எங்கெங்க விவாக மண்டபம் சபை இருக்கோ எல்லாத்தையும் கீழே தள்ளிடுதான் டாப்ல இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ். தப்தஜாம் பூர்ணதானேக கோடி ரவிகாந்த ஸ்படிக மரகத வஜ்ர வைடூர்யா ஜனேக ரத்ன வித்யோதமான சஹஸ்ரஸ்தம்ப மண்டப விராஜமான. எல்லாம் ஒரிஜினல் ரத்னங்கள் நவரத்னங்களை வச்சு தங்கம் வெள்ளி அதுலயே மண்டபத்தை அமைச்சு எல்லாம் இச்சா மாத்திரம்தான். கொத்தனாரை வச்சுட்டு ஆசாரியை வச்சுட்டு எல்லாம் பண்றது இல்லை. விஸ்வகர்மாவோட அப்படியே மனசுனாலேயே சிருஷ்டி நினைச்சா போனது. அப்படி ஆயிரக்கால் மண்டபம் பிரம்மாண்ட மண்டபம். சுரகுருமதி ஸ்பர்தாவர்த்தித வித்யாசத்விபுத சதசங்குலாயாம் அநேக கோடி மகாகவிவந்தி காயக ஹாசகாதி லக்ஷண. அந்த மூளைக்கு மூளை பிரெஞ்சா பிரித்து ஒரு இடத்துல பஜனை நடக்குது, ஒரு இடத்துல கச்சேரி, ஒரு இடத்துல பரதநாட்டியம், ஒரு இடத்துல பொய்க்கால் குதிரை, ஒரு இடத்துல இந்த கேட்குற கேரளா அந்த ஜெண்டை அதை கேட்குற வைதிகர் கூட ஆடுறாங்க.